ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்க ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதோட மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா 30,000க்கு மேற்பட்ட வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. இது உண்மையாகவே ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். இந்த வேகன்சிக்கான எலிஜிபிள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் யார் எலிஜிபிளுங்கிறத வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உண்மையாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் டைம்னு பார்த்திங்கன்னா 3 to 5 ஹவர்ஸ் தான் இருக்க போகுது ஒரு நாளைக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ். மற்றபடி நமக்கு சனி ஞாயிறு ஹாலிடே தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம செலெக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட 10th மார்க்கை அடிப்படையாக வச்சு தான் நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வேக்கன்சிஸ்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஏரியாவில் உள்ள கிராமங்களில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த போஸ்ட்டில் நமக்கு வேக்கன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்லேயும், செகண்டாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்லேயும், தேர்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு தக் சேவக் அப்படிங்கிற போஸ்ட்லேயும் நமக்கு வேக்கன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரியே இவங்க சொன்னது பகுதி நேர வேலை வாய்ப்புன்னு தான் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு 3 to 5 ஹவர்ஸ் தான் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நம்ம நம்மளோட 65 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வேறு இன்கம் இருந்தாலும் இந்த வேலையை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். நமக்கு மேக்ஸிமமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மொழித்திறனில் என்னென்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்கிள் மட்டும் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், மற்ற கேட்டகரியிலேருந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிளோ அவங்களுக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம். நமக்கு அப்ளிகேஷன் மோடு ஆன்லைனில் தான் இருக்க போகுது. இதோட வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும், செகண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டும், தேர்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவும், ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சரோட ஃபோட்டோவும், ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிமெயிலும் நம்மளோட மொபைல் நம்பரும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது மற்ற பொது பிரிவில் இருந்து நமக்கு பண்ணுறவங்களுக்கு 100 ரூபாய் கட்டண சலுகையும், மற்ற எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்க போகுது இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ். அதே மாதிரி நம்ம எந்தெந்த இதில் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ, நெட் ஐடி, நெட் பேங்க் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு நமக்கு எக்ஸாம் இருக்க போகிறது இல்லை. நம்ம சொன்ன மாதிரியே 10th மார்க்கை வச்சு தான் நமக்கு செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நமக்கு யார் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அவங்களுக்கு இன்னொரு வருமானத்துக்கான இது இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா January 15 நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லாருமே இந்த வேக்கன்சியை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருந்தாலுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.